ஸோ வெல்கம் பேக் டு ஒன் வீடியோ. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து நம்ம கைக்கு வந்தது. இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சும்மா பாக்ஸ் ரிவ்யூ மட்டும் போட்டோம். இன்றைக்கி மொபைலோட அன்பாக்சிங் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ பாரத் K1 அதாவது கார்பனும் Jio டைஃபில் பார்த்தீங்கன்னா கார்பனோட மொபைலே பாரத் வந்து K1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா V1 V2 2 மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே சீருடையது நம்ம வந்து அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ் சும்மா நார்மல் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு அந்த பட்டன்லாம் இஷ்யூலாம் இல்லாமல் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மொபைல் பார்க்கவே தெரியுது, டிஸ்பிளே சைஸ் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும்ன்ற மாதிரி தெரியுது. ஸோ மொபைல் வந்து காம்பாக்டாக தான் இருக்குது. ஒரே ஒரு சிம் போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்குது. ஸோ சார்ஜர்லேயும் பார்த்தீங்கன்னா பழைய சார்ஜில் வந்து Jio அப்படின்னு லோகோ போட்டிருந்தாங்க. பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன் வந்து இதில் டைப் பண்ணதால் ஸோ அவங்க வந்து மேனுஃபேக்சரிங்கில் வந்து பண்ணியிருந்ததால் பார்த்தீங்கன்னா கார்பன் அப்படி தான் போட்டிருக்கு. மற்றபடி பார்த்தா யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா 5C பேட்டரி. ஸோ 5C பேட்டரி கொடுத்தாங்க சொல்லுவாங்க. 1000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் 5C பேட்டரி தான். ஸோ ஃபீச்சரில் நம்ம எங்கேயுமே 5C பேட்டரி கிடைக்கும். Jio ஃபோனோட பேட்டரி கூட செட்டில் வந்து கிடைக்க மாட்டேங்க. ஆனால் இது வந்து அந்த இஷ்யூவே கிடையாது. நீங்கள் நோக்கியா பேட்டரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்து போட்டு ஆன் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5C பேட்டரின்றது அதிகபட்சம் நோக்கியா மொபைல் வரும் இல்லையா, சேம் அதே தான். ஸோ மொபைல் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நோக்கியா அந்த எக்ஸ்பிரஸ் மியூசிக் வந்தது இல்லையா, சேம் அந்த ஃபீல்னஸ் வந்து கொடுக்குது. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் லுக்னஸ் கொடுக்குது. நார்மல் கீபேட் மொபைல் மாதிரி இல்லாமல் ப்ரீமியம் லுக்னஸ் வந்து கொடுக்குது. ஸோ பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது. ஸோ மொபைல் வந்து கொஞ்சம் நல்லா லுக்காக டபுள் கலரில் கொடுக்குறது பார்க்குறமே கொஞ்சம் லுக்காகவும் இருக்குது. ஸோ இந்த மொபைலில் ஃப்ளாஷ் லைட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ளாஷ் லைட் இருக்குது. நோக்கியா ஃப்ளாஷ் லைட் மாதிரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாஷ் லைட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒரு சிம் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ மொபைல்லாம் சிம்லாம் எல்லாம் ஃபஸ்ட் இன்னும் சிம் வந்து போடலை. ஸோ ஃபஸ்ட் வந்து சிம்மை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MNP போட்டு வேறு சிம்மில் வந்து மொபைலில் இதில் மாறிக்கலாம். அல்லது இதில் ஒன்றே என்ன அப்படின்னா Jio சிம் மட்டும் தான் போட முடியும். நீங்கள் பழைய Jio சிம் வச்சுருந்தாலும் போட்டுக்கலாம். அல்லது நீங்கள் MNP மாற்றி Jio சிம் மட்டும் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்டெல் வோடாஃபோன் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஸோ MNP மட்டும் மாற்றி வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் பார்த்தீங்கன்னா நார்மல் 1000 mAh பேட்டரி வந்து ஒரு 2 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா Jio சினிமா இருக்குது. ஸோ மற்றபடி இந்த ஜியோவில் பழைய Jio ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அதில் அந்த இஷ்யூவே கிடையாது. ஸோ பட்டன் வந்து காம்பேக்டாக இருக்குது. ஸோ நம்ம யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை டைம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துல வந்து பட்டன் இஷ்யூ வந்து ஜாஸ்தியாக வருது. இதில் வந்து அந்த பட்டன் இஷ்யூ வந்து வராது. ஸோ எடுத்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுது. வேணால் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா வந்து விட்டுடலாம். ஸோ இது வந்து Jio சினிமா கொடுத்துருக்காங்க. மற்றபடி Jio 7 வந்து கொடுத்துருக்காங்க. கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது காம்பேக்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைலுமே ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ நோக்கியா மொபைலை காட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது. டிசைனிங் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. ஸோ டிசைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சூப்பராக இருக்குது. பழைய கார்பன் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த தான் இருக்குது இதில். ஸோ தான் மொபைல். இதே போல் நீங்கள் அது இன்ட்ரெஸ்டிங்காக டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.